பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அருமையான இந்த காணொளி காட்சி மூலியமா கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை கவனமாய் கேளுங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதல் என்றும் பேதமை உழல் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பின்பு 40 நாள் அளவும் அவர் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பின்பு மேகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதன் பின்பு இயேசுவோட கூட இருந்த சீடர்கள் அந்த எருசலேமில போயிட்டு அந்த மேல் வீட்டில் காத்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் பலமாக இறங்கினார். இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பார்க்கும்போது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர்களுக்கு தைரியம் வரவில்லை, நம்பிக்கை இல்லை. அந்த எருசலேம்ல போயிட்டு நீங்கள் காத்திருன்னு சொல்றார் ஆண்டவர். அப்படி காத்திருக்கும் போது அந்த மேல் வீட்டில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல பலமா இறங்குறார். அப்படி இருக்கும்போது தான் இந்த சீடர்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் தைரியமாக பேச முடிகிறது. அப்போ இதுல 2 மனிதர்களை குறித்து நாம் பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளல் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான ஜனங்களே, இந்த பேதுரு யோவான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து பலமாக சாட்சி சொல்றார்கள், பயப்படாமல் சாட்சி கூறுகிறார்கள். அவர்களை அந்த யூத சங்கத்தார் என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்கள துன்புறுத்துறாங்க, அவங்கள அடக்க பாக்குறாங்க. ஆனாலும் இவங்க பயப்படாமல் தைரியமா ஆண்டருக்காக வைராக்கியமா நின்று பேசுகிற அந்த பேச்சை பார்த்து அவர்கள் படிப்பு அறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஊழியத்தின் பாதையில ஒரு மனிதனுக்கு படிப்பு அறிவு அவசியம் என்பது அல்ல. மாறாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் தேவன் அவர்களை பயன்படுத்துவார். இங்க பார்க்கும்போது அவங்க 2 பேரும் படிப்பு அறிவில்லை, பேதமை. அப்ப பேதமை உள்ளல் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்படுறாங்க. இந்த உலகத்துல கூட நாம் வாழ்ந்த போது நாம் ஒருவேளை ஞானி இல்லாத இருக்கலாம், நல்ல ஒரு படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அவருடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்து அவர் நம்முடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்தி வருகிறார். அநேக வேளைகளை நாம் பார்க்கும் போது ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் படிப்பறிவு அந்த அளவுக்கு எனக்கு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதனால் ஆச்சரியப்படுறான் சொல்லப்படுறது, அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்போ இயேசுவோட கூட இருக்கிற அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். ஒரு மனிதன் இயேசுவோடு கூட நடப்பானால், இயேசுவோடு கூட இருப்பானால் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். என்ன சொல்லுது, 1 கொரிந்தியர் புத்தகத்துல படிக்கும் போது அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம், கனவான்களை வெட்கப்படுத்தும்படி கனவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, இதனால அந்த வசனத்தை படிக்கும் சொல்லப்படுது, ஆச்சரியப்படுறாங்க. இந்த உலகம் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. இவனுக்கு எப்படி இந்த ஞானம் எப்படி வந்தது, இந்த பேச்சு திறமை எப்படி வந்தது, இவன் சரியா படிக்கலையே, சரியா ஸ்கூல் கூட போகலையே அப்படின்னு இவன் எப்படி இதை பேசுறான் அப்படின்னு ஆமென் அவளை குறித்து ஆச்சரியம். காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார் என்று எரேமியா 1:5 படிக்கிறோம். ஆகவே அவர்கள் இயேசுவோட கூட இருந்தல் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ இன்றைக்கு நாம் ஊழியத்தில் ஆண்டருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்றால், ஆண்டருக்காக பயன்பட வேண்டும் என்றால், நம்முடைய பேச்சு ஆண்டருக்காக பிரகாசமா இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவோட கூட இருக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். மார்க்கு 3:14 அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பினார். முதலாவது பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்கள்ல 12 பேரை தெரிந்து கொண்டார். 2வது பார்க்கும்போது அவர்கள் தம்மோடு இருக்கவும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர் உடனடியாக ஒழித்துக்கு அனுப்பவில்லை. அவர் தெரிந்து கொண்டு 2வது காரியம் என்னன்னாக்கா தம்மோடு இருக்க கற்றுக் கொடுத்தார். அடுத்தபடியாகத்தான் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பினார். முதலாவது தெரிந்து கொண்டார், 2வதாக தம்மோடு இருக்கவும், 3வதாகத்தான் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பினார்.
ஆகவே நாம் ஆண்டோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். அநேக வேளைகள்ல நம்முடைய சுயத்தினால, நம்முடைய பலத்தினால இந்த ஊழியத்தை செய்யலாம். அந்த ஊழியம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் அதிலே ஒரு மகிமையை காண முடியாது. முதலாவது நம்முடைய தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து பல மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை நிறைய வாசிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிக்க வேண்டும். 20 அதிகாரம் வாசித்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஆகவே சொல்லுவாங்க பழமொழி, பானையிலிருந்து தான் அகைப்பில வருமா. அது போல நம்ம கிட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய அந்த வசனங்கள் நமக்குள்ள கிரி செய்யத்தான் மற்றவர்களுக்கு நாம் அதை பயன்படுத்த முடியும். கர்த்தர் நம்ம எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். ஆகவே அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை நீங்க இப்பதான் புதுசாக ஊழியத்துக்கு வரலாம், இந்த ஊழியத்தை எப்படி செய்வேன் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அப்போஸ்தலர் 4:13 பேதுரும் யோவானும் பேசுற தைரியத்தை அவர்கள் கண்டு. எப்ப தைரியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த காத்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கும் போது தான் அந்த தைரியம் வருகிறது. பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு பலன் உண்டாகிறது. ஆகவே அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதல் என்றும் பேதைகள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோட கூட இருக்கிறாங்கப்பா, அதனால தான்ப்பா அவங்க தைரியமா பேசுறாங்க, தைரியமா பிரசங்கம் பண்றாங்க, தைரியமா செயல்படுறாங்க. அப்ப ஆண்டோட கூட இருக்கிற அனுபவம் உனக்கும் எனக்கும் வர வேண்டும். சத்தத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பயன்படுத்துகிறார். ஆகவே படிப்பு அறிவாதல்ன்றது இல்ல, படித்தவர்களையும் ஆண்டவர் பயன்படுத்திருக்கிறார். அதுல பார்க்கும்போது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு படிச்ச தேவ மனிதன். கர்த்தர் அவரையும் பயன்படுத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். படிப்பு, ஊழியத்துக்கு படிப்பு தேவைதான். படிப்பு இருந்தால் இன்னும் நல்ல ஊழியம் செய்யலாம். படித்தவர்கள் படிக்காதல் என்பது அல்ல. நாம் தேவ சமூகத்துல நீ படிச்சிருக்கலாம், எவ்வளவு ஒரு ஞானியா இருக்கலாம், கல்விமானார் கூட இருக்கலாம், ஆனால் நீ தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு பல மணி நேரம் ஜெபித்தால் தான், வேதத்தை வாசித்தால் தான், கர்த்தருடைய சமூகத்துல எந்த அளவுக்கு தாட்டி ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னை பயன்படுத்த முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே எப்படி இந்த பேதுரும் யோவானும் பேசுற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்களை குறித்து படிப்பறியாதவர்கள் பேதைகள் என்று அறிந்து ஆச்சரியப்படுறாங்கப்பா. அது போல இந்த உலகம் எங்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். நாங்க ஊழியம் செய்யற கிராம பகுதிகளில், நாங்க இருக்கிற பகுதிகளில ஜனங்க எங்களை குறித்து ஆச்சரியப்படணும் ஆண்டவரே. அவர்கள் இயேசுவுடனே கூட இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்தோத்திரம், மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஸ்தோத்திரம், மனக்கண்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் இயேசுவோட கூட இருந்தவர்கள் என்று அநேக ஜனங்களை குறித்து ஆச்சரியப்படணும்ப்பா. என்னுடைய பாஸ்டர் எப்போதும் தேவ சமூகம் ஜெபித்துக் கொண்டிருப்பார், எப்போதும் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருப்பார், எப்பொழுதும் அவர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பார் என்று அநேகர் நம்மை குறித்து எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல அற்புதம், அதிசயம் எங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று பேர் நிழல்பட்டு குணமான என்று வேதத்துல வாசிக்கிறோமே, அது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து நீ பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். நாங்கள் பேசுற பேச்சில கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் கர்த்தாவே வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே எங்களை கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திர அற்புதங்களை அதிசயங்களை நடக்கும்படியா ஜெபிக்கிறேன். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே வியாதி சுகமாகணும் ஆண்டவரே. பிசாசு கை வச்சு ஜெபிக்கும்போது பிசாசு ஓடக்கூடிய வல்லமை அதிகாரத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஏற்கனவே அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, அந்த அதிகாரத்தை நாங்க பயன்படுத்தக்கூடிய கிருபையும் அபிஷேகத்தையும் வல்லமை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிரேயர் டீம் என்ற ஒரு டீமை ஆரம்பிச்சு இந்த டீமை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலும் இந்த பிரேயர் டீம் குரூப் உங்களுக்காக திங்கள், புதன், வெள்ளி, சனி இந்த 4 நாளும் ஜெபிக்கிறோம். இரவு 8 இருந்து 9 மணி வரைக்கும். இந்த ஜபம் எல்லாருக்கும் பொதுவான ஜபமா இருக்குது. அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு, திருமணமாகாதவங்களுக்கு, திருமணமாகி குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு, இப்படி தேசத்துக்காக, தேசத்துடைய சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு தேசத்துல சில மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்த ஜபத்தலத்துல நீங்க இணைய விரும்பினால் நீங்கள் இதுல இணையலாம். திங்கள், புதன், வெள்ளி, சனிக்கிழமை மாத்திரம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும் ஜபம். மற்ற நாட்கள்ல இரவு 8:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கிறது. இதில் நீங்க கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.